இப்போ அவங்களுக்கே ஷாக் ஆயிடுச்சு. என்னங்க கடைசியில் விஜய் வந்து இப்படி இருக்கிறாரு, என்னங்க இவருக்கு அறிவே இல்லையா? தேர்தல் வர்ற நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது உண்மையாவே மக்களுக்கு பெரிய அதிர்ச்சி. அரசியல் வாழ்க்கைக்கும் விஜய்க்கு ஒரு சின்ன பின்னடைவு. எந்த ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையை எடுத்தால், அதாவது இப்போ எந்த மீடியா போடுறது, மீடியால உள்ளவங்களே நல்லவங்களானா நிச்சயமா இருக்க மாட்டாங்க. அப்ப இவங்களாம் பதவிக்காக தான் அங்க ஓடுறாங்க, மக்களுக்கு சேவை செய்ய இவங்களாம் இல்ல. ஓபிஎஸ் வந்து அங்க போனது வந்து உண்மையா சொல்றேன், பக்கா துரோகி. திமுக இருக்கிறவங்க மனுஷனே கிடையாது, எவனுமே மனசாட்சியோட நடக்கவும் இல்லை யாருமே. இவர் என்ன பண்றாரு, மனசாட்சி இல்லாதவர். திமுக வரப்போகுதுன்னா நிச்சயம் வரப்போறது கிடையாது. என்ன மிஞ்சி போனா ஒரு 40 சீட்டு, இவங்கெல்லாம் சேர்த்து ஒரு 40 சீட்டு உட்கார்ந்துருக்க போறாங்க. ஒரு திருப்பரங்குன்றத்தை குறித்து உன்னால பேச முடியல. திருப்பரங்குன்றத்துல வேணே நீங்க வந்து சர்ச்சையை தூண்டி கொண்டு, வன்முறையை தூண்டி கொண்டு இருந்தீங்க. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் ஆர்ச் பிஷப் சாமுவேல் குணசேகரன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கங்க சார். ஆக்சுவலாக விஜய் மீது நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக நிறைய விமர்சனங்கள் வைப்பீங்க, அவர் இதை பண்ணியிருக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ திடீர்னு அவருக்கு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அதாவது சங்கீதா அவர்கள் மூலிமா எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து அது அரசியல் வாழ்க்கைக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு அடி விழுமா விஜய் அவர்களுக்கு? நிச்சயமா அரசியல் வாழ்க்கைக்குன்னு சொல்றதை காட்டிலும் தம்பி விஜய் உடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அது பெரிய அடி தானே. அரசியல் பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல்வாதிகளும் நீங்க தோண்ட ஆரம்பிச்சீங்கன்னா இதை விட பூதகரமான கதைகள்லாம் உண்டு. ஆனால் இது வெட்ட வெளிச்சமா வர்றதுக்கு காரணமே நான் ஆரம்பத்தில் சொன்னேன், தம்பி ஜோசப் விஜய் நீ வந்து கிறிஸ்தவன், நீ கிறிஸ்தவ வழிபாடு முறையில் நீ வாழ்ந்துட்ட. நீங்க ஒன்றும் இல்லை, இப்போ ஹைகோர்ட்டுக்கு போனீங்கன்னா 99 விழுக்காடு பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் யார் பண்ணியிருக்காங்கன்னா கிறிஸ்டின்ஸ் தான் பண்ணியிருப்பாங்க. 99% கிறிஸ்டின்ஸ் தான் டிவோர்ஸ். அங்கே அந்த கோர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். அதெல்லாம் யோசிக்கும் போது எங்கள் பைபிளில் டிவோர்ஸ்ன்றே கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் ஜோசப் விஜய்கிட்ட நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு இருந்தேன், தம்பி நீ அரசியலுக்கு வந்தா உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ எங்கள் துபாயில் போய் என்ன பண்ணுற, சிங்கப்பூரில் போய் என்ன பண்ணுற, மலேசியாவில் போய் என்ன பண்ணுற, இதை தோண்டி 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 போட்டுக்கிட்டே இருப்பாங்க மீடியாவில். தேவை வேண்டாம்பா, நீ பாட்டுக்கு நடிச்சுக்கிட்டு இரு. இவ்வளவு நாள் நடிச்சாரு. இப்போ இந்த விவகாரம் கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த பெட்டிஷன் நான் படிச்சு பார்த்தேன். இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து ஏறக்குறைய 5-6 வருஷமா இருக்குது. இன்னைக்கு வந்த பிரச்சனை கிடையாது. ஆனா இது வரைக்கும் அது வெளியே வரல. அரசியல் வாழ்க்கைக்கு வரும்போது தான் என்ன ஆகுது, ஒரு வருது. அதனால் நிச்சயமா என்ன ஆகும், இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. எங்க வீட்டுல இருக்கிறவங்களே, எங்க வீட்டுல இருக்கிற என்னுடைய உறவினர்களே விஜய் மேல ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு கரிசனை, அதாவது ஒரு அவர் நடிப்பை பார்த்து அவருடைய இதெல்லாம் பார்த்து ஃபேன்ஸ், இவங்கெல்லாம் ரசிகர்கள். இப்போ அவங்களுக்கே ஷாக் ஆகிடுச்சு. என்னங்க கடைசியில் விஜய் வந்து இப்படி இருக்கிறாரு, என்னங்க இவருக்கு அறிவே இல்லையா, என்னங்க இப்படி இருந்திருக்கிறார், கடைசியில் இவ்வளோ சம்பாதிக்கிறான், ஏன் இப்படிலாம் பண்ணுறான் அவன் அப்படின்ற ஒரு கேள்வி வச்சுட்டாங்க. என் வீட்டிலேயே நான் விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற எனக்கே இந்த பிரச்சனைன்னா அப்போ சமுதாயத்தில் எவ்வளோ பேர் இருப்பாங்க. அப்போ நிச்சயமாக அவருடைய இந்த அரசியல் வாழ்க்கைக்கு இந்த முறை தேர்தலில் ஒரு சின்ன அடி விழதான் செய்யும். இதை பிற்பாடு மக்கள் மறப்பாங்க. அதுக்கப்புறம் இதை தாண்டி மக்கள் வந்துடுவாங்க. எந்த அரசியல் தலைவன் யோகியம் அப்படின்றலாம் பேச ஆரம்பிப்பாங்க. ஆனால் இப்போ தற்சமயம் தேர்தல் வர்ற நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது உண்மையாகவே மக்களுக்கு பெரிய அதிர்ச்சி. அரசியல் வாழ்க்கைக்கும் விஜய்க்கு ஒரு சின்ன பின்னடைவு கட்டாயம் இருக்க தான் செய்யும். ஓகே சார், நீங்கள் சொன்னீங்க இப்போ அரசியல் எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்ட்டு. இந்த விஷயம் 2021 சங்கீதா அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறேன். 2021 வந்து ஒரு நடிகையுடன் வந்து தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அப்போல்லாம் விடாமல் 2022, 23, 24, 25 விடாமல் ஏன் தேர்தல் வரும்போது கரெக்டாக இதை வெளியிடுறாங்க? இல்லைங்க, அதாவது இப்போ அவங்க இதை வெளியிடலை, அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். டிசம்பர் 2025 இவங்க பெட்டிஷன் போட்டாச்சு. டிவோர்ஸ் பெட்டிஷன் 2025 டிசம்பர் மாசமே போட்டாச்சு, பெட்டிஷன் போட்டாச்சு. அதாவது காத்தாடி விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க நீ. சின்ன வயசுல காத்தாடி விட்டு எடுத்தவொடனே டீல் போட மாட்டாங்க, நூல் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. போட்டோம் மேலே போட்டோம் கடைசியில் தட்டி விட்டா அந்த காத்தாடி எங்க நீங்க ஓடி போய் பிடிக்கவும் முடியாது. அந்த காத்தாடியை அதோட முடிஞ்சது அந்த காத்தாடி உடைய கதை. அந்த மாதிரி இது இந்த கதைங்க. அதனால அவங்கள விட்டு 2021 பாவம் அவங்களும் காத்துட்டு இருந்தாங்க. அதனால 2025 இவங்க போட்ட பெட்டிஷன் இதை என்ன பண்றாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் இதை இப்ப வெளியே விடுறாங்க. ஏன்னா அவங்க தானே நேர் எதிரி அவங்க தானே. இப்போ அதை அந்த பெட்டிஷன்ல வெளியே விடுறாங்க, வேற ஒண்ணு இல்லை. ஓகே சார். சரி, இப்போ அதே மாதிரி இப்போ சங்கீதா அவர்கள் வந்து இந்த குற்றச்சாட்டு வச்சது நீங்கள் சொன்ன மாதிரி திமுக தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கையில் எடுத்து எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் பாஜகவினர்லாம் இதே அண்ணாமலை அவர்கள் சொல்லும்போது இது அவர் தனிப்பட்ட வாழ்க்கை, அவர் இதை வந்து நம்ம விமர்சனம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்ட்டு.
பட் இருந்தாலுமே நிறைய ஊடகங்களும் சரி, நிறைய டிபேட்ஸும் சரி, எல்லாம் ரொம்ப கொச்சையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்களே சார். அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது நானும் அதாங்க சொல்லுவேன். எந்த ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையை எடுத்தாலே, அதாவது இப்போ அந்த எந்த மீடியா போடுறது, அந்த மீடியாவில் உள்ளவங்களே நல்லவங்களானா நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. 100% இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல, அதாவது மனுஷனாக பிறந்துட்டாலே ஏதோ ஒரு இடத்துல மைனஸ் இருக்க தான் செய்யும். அப்படி மைனஸே இல்லை, எல்லாமே ப்ளஸ் ஒரு மனுஷன், அவன் மனுஷனே கிடையாது. விளங்குதா? அவன் ஆன்மீக தலைவனாக இருக்கட்டும், இல்லை ரோட்டில் போகிற பிச்சைக்காரனாக கூட இருக்கட்டும், ஏதாவது மைனஸ் இருக்கும். மைனஸ் இல்லைன்னா அவன் வந்து மனுஷனே கிடையாது. விளங்குதா? அப்போது இன்சேன் அப்படின்வாங்க தெரியுமா? அந்த இன்சேன் வாழ்க்கையில் வாழ்கிறான்னு தான் அர்த்தம். உண்மையாக கான்ஷியஸில் வாழ்கிறவன் யாராக இருந்தாலும் மைனஸ் பாயிண்ட் இருக்க தான் செய்யும். அதனால் ஊடகங்கள் இதை வந்து பெருசாக பேசிக்கிட்டு, இப்போ நீங்கள் பேசுறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நீங்கள் பேசுறதுனால இன்னும் கொஞ்சம் விஜய் தூக்கி தான் விட்டுட்டு இருக்கிறீங்க. அதாவது மக்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க, விஜய் இருக்கிறார், விஜய் இருக்கிறார், விஜய் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு ஞாபகப்படுத்துறீங்க. அதுக்கு பதிலாக இது தனிப்பட்ட வாழ்க்கைங்க. அதனால் யாரும் தனிப்பட்ட வாழ்க்கையை குற்றம் சுமத்துவது ரொம்ப தவறான காரியம். அதில் நானும் வன்மையாக கண்டிக்கிறேன். அந்த மாதிரி யாருடைய வாழ்க்கையில் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையை பேசவே கூடாது. அது நல்லதே கிடையாது. அதே மாதிரி இப்போ திமுக கூட்டணியில் வந்து காங்கிரஸ் கூட்டணி வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதாவது அவங்க சீட் எக்ஸ்ட்ரா கேட்க, அவங்க 25 தான் கொடுப்பேன்னு சொல்ல, இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையில் போய்கிட்டு இருக்கே சார். கூட்டணி வருமா வராதா, இல்லை விஜய் அவர்கள் பக்கம் போயிடுவாங்களா காங்கிரஸ்? நான் காங்கிரஸ் தான் சொல்கிறேன், ஆரம்பத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒன்று காங்கிரஸ் நீங்கள்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் என்ன பண்ணுங்க, பிஜேபியோட வந்து இணைஞ்சிருங்க. நான் ஆரம்பத்தில் தான் சொல்லிட்டு இருக்கேன், தமிழ்நாடு காங்கிரஸ் வரைக்கும் நீ பிஜேபியோட இணைஞ்சிருங்க. இதில் என்ன இருக்குதுங்க? நீங்கள் மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கும்னு நீங்கள் நினைச்சா, உங்களுக்கே தெரியுது நீங்கள் ஒரு தேசிய கட்சி, என்ன உங்களை வைத்து தான் ராஜ்யசபாவில் அவங்க இருக்க முடியும். அந்த தேசிய கட்சியை இவங்க வந்து அற்பமாக எண்ணிக்கிட்டு உங்களை வந்து சட்டையே பண்ணாமல் ஒவ்வொரு முறையும், இப்போதான் இல்லை, ஒவ்வொரு தேர்தல் சமயத்திலும் பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரஸ் வந்து திமுக கிட்ட தொங்குற மாதிரி இருக்கும். எனக்கு இவ்வளோ சீட்டு கொடு, அவ்வளோ சீட்டு கொடு அப்படின்னு. அதில் இந்த முறை இன்னும் கேவலமாக தொங்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒன்று பிஜேபி கூட வந்து சேர்ந்துருங்க, இல்லையா நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்ம விஜய் இருக்கிறார் தாவேக்கா, அவர் கட்சியில் போய் சேர்ந்துருங்க. நீங்கள் சேர்ந்தீங்கன்னா அட்லீஸ்ட் விஜய் என்ன பண்ணுவார், உங்களுக்கு எப்படியும் ஒரு 20 அல்லது 30 சீட் தருவார். 30 பேர் அல்லது 40 பேர் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உள்ளே உட்காந்துருப்பீங்க. தேசிய கட்சி உள்ள ஒரு 40 பேர் நீங்கள் உள்ளே உட்காந்துருப்பீங்க. உட்காந்துக்குங்க, உங்களை வேண்டான்னு சொல்ல. நான் பிஜேபிக்கு ஆதரவாக பேசுகிற ஆள் என்ன. ஆனால் காங்கிரஸில் 40 பேர் வந்து உட்காந்து எனக்கு ஒன்றும் பரவாயில்லன்னு நான் சொல்கிறேன். இப்போது ஏன் நான் சொல்கிறேன்னா, பாவம் நீங்கள் ஒரு தேசிய கட்சியாக இருக்கிறீங்க, என்ன தமிழ்நாட்டில் மட்டுமாவது காங்கிரஸ்னு ஒன்று இருக்கட்டுமே. மத்தியில் நீங்கள் வரப்போகிறதே கிடையாது, இன்னுமே முடிஞ்சு போச்சு உங்கள் கதை மத்தியில். ஸோ தமிழக காங்கிரஸ் என்ன, என் இனத்தின் மக்கள் நீங்களும் வந்து உட்காருங்க சட்டசபையில். நான் ஆசைப்பட்டு நான் சொல்கிறேன்னே தவிர, மற்றபடி உங்களுடைய கொள்கையெல்லாம் விட்டுட்டு பேசாமல் காங்கிரஸை எல்லாரும் விட்டுட்டு பேசாமல் பிஜேபி வந்து சேர்ந்துருன்னு நான் சொல்லுவேன். பட் இப்போ காங்கிரஸ் அப்படி ஒரு பிரச்சனை பண்ணாலுமே இப்போ தேமுதிக வந்து திமுகவோட இணைஞ்சிருக்காங்க, அடுத்து ஓபிஎஸ் அணி வந்து திமுகவோட இணைஞ்சிருக்காங்க. இது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக பார்க்கப்படுது சார். அவங்களுக்கு ஏங்க ஓபிஎஸ் எத்தனை இடத்துல ஜெயிச்சிருக்கிறாரு இது வரைக்கும்? தேனியில் எப்போ ஜெயிச்சாரு? பையன் ஜெயிச்சிருக்காரு. எப்போ ஜெயிச்சாருங்க? அதை சிந்திக்கணும், என்ன மாதிரி சிச்சுவேஷனில் ஜெயிச்சாருன்னு. என்ன அதனால் ஓபிஎஸ்னால ஒன்றும் பெரிய இது நடக்க போகிறது இல்லை. அடுத்தது இன்னும் 2-3 பேர் போகிறதா நான் சொல்ல, அவங்க பேரை சொல்ல நான் விரும்பலை. அவங்களாலையும் ஒன்றும் சென்னையிலே களை கட்ட முடியல. ஆனால் அவங்க அங்கே போய் சேர போகிறேன்றாங்க. அப்போ இவங்களாம் பதவிக்காக தான் அங்கே ஓடுறாங்க, மக்களுக்கு சேவை செய்ய இவங்களாம் இல்லை. ஓபிஎஸ் வந்து அங்கே போனது வந்து உண்மையாக சொல்கிறேன், பக்கா துரோகி. என்ன அம்மா அம்மா அம்மான்னு அந்த அம்மா வந்து உங்களை தானே அவங்க ஒவ்வொருத்தரையும் ஒரு தடவை ஜெயிலுக்கு போனப்போ உங்களை கொண்டு போய் முதலமைச்சராக உட்கார வச்சாங்க. அடுத்த முறை ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது உங்களை முதலமைச்சரை கொண்டு போய் உட்கார வச்சாங்க. நன்றி இருக்குதா அந்த ஆளுக்கு? இப்போ நன்றியாக இருக்க போகிறாரு திமுகனா? இல்லவே இல்லை. இப்போ நான் கேள்விப்பட்டேன், அவர் வீட்டில் இருந்த அந்த ரெட்டையிலெல்லாம் எடுத்துட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன் நான். எவ்வளோ கேவலமான ஒரு மனுஷன். இப்போ இந்த மனுஷெல்லாம் வந்து மக்களுக்கு சேவை செய்ய போகிறாங்களா? அப்போது கரெக்டான இடத்துல அவங்க போய் சேர்ந்துருக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய மனப்பான்மைக்கு ஏற்றவாறு திமுக இருக்கிறவங்க மனுஷனே கிடையாது, எவனுமே மனசாட்சியோடு நடக்கவும் இல்லை யாருமே. இவர் என்ன பண்ணுறாரு, மனசாட்சி இல்லாதவர். அதனால் என்ன பண்ணுறாரு, கட்டாயம் அவருக்கு ஏற்றார் போல் உள்ள மக்களோடு கூட போய் இணைகின்றார். நல்லா இணையிட்டோம், ரொம்ப சந்தோஷம். தேமுக அவங்களுக்கு தெரியும், வந்து அருமையான விஜயகாந்த்
அவர் வந்து திமுகனா வேண்டான்னு சொல்கிற ஆள், அவங்களும் பச்சை துரோகி ஆயிட்டாங்க. என்ன ஆக பாருங்க எப்படி எல்லாம் ஒன்றா சேர்றாங்க பாருங்க. மக்களுக்கு துரோகிகள்லாம் மக்களுக்கு துரோகிகள் செய்கிறவங்ககிட்ட போய் சேர்ந்துட்டாங்க மொத்தமாக. சேரட்டும், அவங்க சேர்றதுனால ஒன்றும் ஜெயிக்க போகிறது கிடையாது. அதனால் திமுக வரப்போகுதுன்னா நிச்சயம் வரப்போகிறது கிடையாது. வேணா மிஞ்சி போனால் ஒரு 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 40 சீட்டு இவங்கெல்லாம் சேர்த்து ஒரு 40 சீட்டு உட்காந்துருக்க போகிறாங்க. காங்கிரஸ் ஒரு தாவைக்கால சேர்ந்து ஒரு 40 ஓட்டு. என்ன காங்கிரஸ் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு எதிரி ஆகிட்டாங்க. இவங்க மட்டும் தனியாக 40 இருப்பாங்க. காங்கிரஸ் தான் எதிர்கட்சியாக வந்து உட்காந்தாலும் உட்காந்துருவாங்க. தாவேக்காவும் காங்கிரஸும் சேர்ந்து எதிர்கட்சியாக உட்காந்தாலும் உட்காருவாங்க. அவ்வளோதான் நடக்க போகுது. அதே மாதிரி இப்போ எலெக்ஷன் வரதுனால தான் மோடி அவர்கள் வந்து ஆகுனா தமிழ்நாடை பற்றி எட்டி பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கே சார். நேற்றுக்கு கூட வந்தார், மதுரை போயிருக்காரு, எதுக்காக அப்படி? போன வருஷம் ஏன் வந்தார்? இதே திமுக காரங்க தான் ஒரு விளையாட்டுக்காக மகாபலிபுரம் படத்தில் உதயநிதி விளையாட்டு அமைச்சராக இருக்கும்போது கூப்பிட்டாரு, ஞாபகம் இருக்குதா? ஏன் அப்போ ஏன் பேச வேண்டியது தானே, ஏன் வராருன்னு? சரி வந்துட்டு போட்டோங்க. ஒரு பிரதமர் வந்து என்ன தமிழ்நாடு இல்லை எல்லா மாநிலத்துக்கும் அவர் போயிட்டு இருக்கிறார். என்ன எல்லா மாநிலத்திலும் போய் பாருங்க. இன்னைக்கு வந்தார், உட்கார்ந்தா டக்குன்னு திடீர்னு போயிட்டாங்க, உட்காந்துட்டு பாதுகாப்பு அமைச்சகத்தை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்கிறாரு. எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கிறாரு இந்த வயசுலையும் அவர். அடுத்தது நான் ஒரு வார்த்தையை நான் கேட்குறேன், மதுரையில் வந்தார், மதுரையை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசுகிறார். மதுரையில் உள்ள எல்லா காரியத்தையும் என்ன அழகாக சொல்கிறார். திருப்பரங்குன்றத்தை பற்றி யாருமே பேசாதாலும் அவர் பேசுகிறாருங்க. வட இந்தியாவில் இல்லைங்க, வட இந்தியாவில் இருந்துக்கிட்டு ஏங்க உங்கள் ஊருங்க கேட்டால் மதுரைக்கு இத்தனை கோடி நான் இது ஒதுக்கி வச்சுட்டேன், அத்தனை கோடி ஒதுக்கி வச்சுட்டேன், இத்தனை கோடி ஒதுக்கி வச்சுட்டேன்னு ஒரு திருப்பரங்குன்றத்தை குறித்து உன்னால் பேச முடியல. திருப்பரங்குன்றத்தில் வேணே நீங்கள் வந்து சர்ச்சையை தூண்டி கொண்டு வன்முறையை தூண்டி கொண்டு இருந்தீங்க. இந்து மக்களுக்கு வேண்டிய நல்காரியத்தை நீங்கள் செய்யாமல் விட்டுட்டீங்க. ஆனால் பிரதமர் பாருங்கள் என்ன அழகாக வந்து மதுரை மீனாட்சி அம்மன் என்ன அழகாக பேசுகிறாருங்க தமிழ். நான் கேட்குறேன், இன்னொரு விஷயமும் அதில் நான் பார்த்தேங்க. நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா, அந்த பிரதமருடைய அந்த சொற்பொழிவில் பேப்பரே இல்லைங்க கையில். எப்படிங்க அது பேப்பரே இல்லாமல் நின்று பேசினாருங்க. ஆச்சரியமாக இருந்ததுங்க எனக்கு. இத்தனை பேர்களை அப்படியே பாராமல் சொல்கிறாரு. நம்மால் முதலமைச்சருன்ட்டு பேரை வாசித்து கூட அதை கூட தப்பாக வாசிச்சுட்டு பேசிக்கிட்டு என்னங்க இதெல்லாம் கேவலமாக இல்லை? அந்த ஆட்சியை மறுபடியும் கொண்டு வரணுமோ மக்கள் தான் புரிந்துக்கணும். இப்படிப்பட்ட அருமையான பிரதமர் கிடைச்சிருக்கிறாரு. அந்த பிரதமரை தான் நாம் என்ன செய்யணும், அவர் கீழே இருக்கிற அந்த கட்சியை தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய வச்சா இன்னும் தமிழகம் இன்னும் எவ்வளோ நன்றாக இருக்கும்னு சொல்லி நம்ம சிந்திச்சு பார்க்கணும். கரெக்டு சார். அவர் வந்து மதுரையில் வந்து மதுரை மீனாட்சி அம்மனை பற்றி பெருமையாக பேசும்போது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கலாமே, ஏன் திருப்பரங்குன்ற கோயில் போகிறாரு? ஸோ மதவாத அரசியல் தானே பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல சார்? இல்லைங்க, அது எப்படிங்க சொல்வீங்க? இப்போது பிரச்சனைக்குரிய இடம் எது? ஏங்க ஒரு பிரதமராக இருந்து என்ன செய்யணும்? நீங்களே என்ன கேள்வி கேட்குறீங்க? என்னங்க அவர் வந்து மணிப்பூர் போகிறது தானேன்னு கேள்வி கேட்குறீங்க. பிரச்சனை உள்ள இடம் மணிப்பூர் போகிறது தானே. இப்போ உங்கள் ஊருக்கு வந்திருக்கிறார்ல பிரச்சனை உள்ள இடத்துக்கு, நீங்கள் எந்த இடத்துல பிரச்சனைன்னு சொன்னீங்களோ அதே இடத்துல போய் என்ன காலை வச்சுட்டார்ல பிரதமர். நமக்கு எவ்வளோ பெருமையான காரியங்க அது. ஒரு பிரதமரே நம்ம கோயிலுக்கு வந்திருக்கிறாரு, நம்ம தமிழ்நாட்டின் கோயிலுக்கு வந்திருக்கிறாரு, நம்ம தமிழக மக்களின் ஆலயத்துக்கு வந்திருக்கிறாரு. நம்ம எவ்வளோ பெருமையாக நினைக்கணும் அதை. அப்படி அதை குற்றம் சொன்னா அவன் வந்து இந்துவே கிடையாது. அவனுக்கு வந்து தெய்வமே கிடையாது. தெய்வம்னா இன்னும் தெரியாதவன் அவன். அப்படிதான் நான் சொல்லணும், வேற வழி இல்லை. புரியுது. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஈரான் மேலே குண்டு மலை பொழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலும் அமெரிக்காவர்களும் ஈரானுமே பதிலடி கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இந்த திமுக அப்புறம் மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து ஒரு போராட்டம் மாதிரி பண்ணுறாங்களே, எதுக்காக சார் அப்படி? மொத்தமாக இவங்கெல்லாம் ஃப்ளைட்டில் ஏறி ஈரானுக்கு போய் சொல்லிட்டுங்க, என்ன அங்கே போய் போராட்டம் பண்ண சொல்லுங்கள். இவங்க சீனெல்லாம் அங்கே காட்டட்டும். இவங்க போராட்டம் எல்லாம் பண்ணுறாங்களே இங்கே, எதுக்கு இங்கே பண்ணுறீங்க? ஏன் கொஞ்சம் மூளையோடு இருக்கணும். இங்கே நீ பண்ணி யாரு கிடைச்சோம்? இப்போ நீங்கள் அன்னைக்கு வந்து போராட்டம் பண்ணுறாங்க எங்கள் அமெரிக்க தூதர் அலுவலகத்தில். நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கும். யார் பாதிக்கப்படுறா? நம்ம மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. டே அங்கே ஈரானில் பிரச்சனை, நீ அங்கே போய் பண்ணு. என்ன நம்ம மக்களுக்கு ஏன் தொந்தரவு கொடுக்குற? ஆஃபீஸு போகிறவங்க கஷ்டப்படுறான், ஸ்கூலுக்கு போகிறவங்க கஷ்டப்படுறான். இப்போ பிள்ளைங்க +2 எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கு கஷ்டம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அங்கே போங்க, ஈரானில் போய் கரெக்டாக பண்ணுங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தால் பார்ப்போம். அந்த மாதிரி செய்யுங்க. உங்கள் அரசியல் விளையாட்டையே இங்கே விளையாடுறீங்க. அங்கே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை. உங்களுக்கு என்னையா வந்தது? இங்கே
உங்களுக்கு என்ன வந்தது? இன்னும் அவங்க ஈரான்காரன் இங்கே இருக்கிறானா? இல்லை உங்கள் சொந்தங்கள்லாம் ஈரானில் இருக்குதா? இன்னும் ஒரு போயிருப்பாங்க படிப்புக்காக அல்லது வியாபாரத்துக்காக போயிருக்கலாம். அவங்கள திரும்ப அழைச்சிக்கோ நாட்டுக்கு. அதை விட்டுட்டு இங்கே உட்காந்து கலட்டா பண்ணால் என்ன அர்த்தம்? முட்டாள்தனமாக இருக்குது. இவன் கலட்டா பண்ண நமக்கு தானே பிரச்சனை, நம்ம மக்களுக்கு தானே பிரச்சனை. ஏன் அதை சிந்திக்க மாட்டான்? உன் அரசியல் பண்ணி என்ன பிரயோஜனம்? இப்போ ஈரான் போராட்டம் நடக்குது, உன் போராட்டத்தை இங்கே நடத்தினா இப்போ ஈரான்காரன் உன்னை வந்து என்ன அல்வா கொடுக்க போகிறானா உனக்கு? என்னங்க முட்டாள பசங்களாக இருக்கிறானுங்க ஒன்றுங்க. சார் பட் இருந்தாலுமே வந்து ஈரான் வந்து ஒரு இஸ்லாமிய கண்ட்ரி, சரிங்களா? ஸோ இஸ்லாமியர்கள் வந்து அங்கே துன்பப்படும் போது மோடி அவர்கள் ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டேங்கிறாரு, தன்னோட கருத்தை வெளிப்படுத்த மாட்டேங்கிறாருன்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா சார்? எங்க உங்கள் வீட்டு பிரச்சனைங்க, நான் வந்து எப்படி கருத்து சொல்லலாம்? நல்லா சிந்திச்சு பாருங்க. ஏங்க உங்கள் வீட்டு பிரச்சனைங்க, நான் எப்படி எங்கள் கருத்து சொல்ல முடியும்? தப்பு தானே அது? ஏங்க அது அவங்க நாட்டு பிரச்சனைங்க. அவங்க நாட்டில் உள்ளவங்களே சொல்கிறாங்க இப்போதான் எங்களுக்கு சுதந்திரமே கிடச்சிருக்குது, அந்த ஆள் செத்துதுன்றாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க? சிலர் வந்து நம்ம ஆள் என்ன பண்ணுறான், போராட்டம் பண்ணுறான், ஏன்டா அந்த ஆளை சாவாடிச்சேன்னு. அந்த நாட்டுக்காரனே என்ன சொல்கிறான், அவன் செத்ததே நல்லது, எங்களுக்கு சுதந்திரம் இல்லாமல் இருந்தது, ஒரு அடிமைகளாக நாங்கள் இருந்தோம், அவன் செத்தது நல்லதுன்றான். இப்போ எதை எடுத்துக்கொள்கிறது? இதுக்காக பிரதமர் போய் விமர்சனம் கொடுத்துட்டு இருப்பாரா? புத்தி இல்லாத பசங்களாக இருக்கிறான்ல. என்னங்க இது? அது எப்படி பிரதமர் சொல்லுவார்? பிரதமர் நம்ம நாட்டை மட்டும்தான் பேசுவார். ஈரானை பற்றி என்ன? ஆனால் பிரதமருக்கு என்ன வந்தது? ஈரானால் நமக்கு எதாவது கிடைச்சதா சொல்லுங்க? அதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் நம்ம. இப்போ அந்த ஈரான் பிரச்சனையினால வந்து இப்போ இங்கே ஆயில் தட்டுப்பாடு வரப்போகுது, மோடி அவர்கள் எப்படி கையாள போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு தட்டுப்பாடும் வராதுங்க, ஒரு தட்டுப்பாடும் வராது. அதாவது அது பாட்டு நடக்கிறது நடந்துகிட்டு இருக்கும். என்ன இப்போ ஈரான்காரனுக்கே இப்போ ஆயிலை கொடுக்கலன்னு வச்சுங்க, அவனுக்கு எப்படி காசு வரும்? எக்கனாமி எப்படி டெவலப் ஆகும் அவன் நாட்டில்? யோசிச்சு பாருங்க. ஆயிலை விற்றாதான் அவனுக்கு காசு. அப்போ கட்டாயம் விற்க தானே செய்வான். ஒன்று நேரடியாக உங்களுக்கு கொடுக்காம இன்னொருத்தர் மூலமாக நீங்கள் வாங்க போகிறீங்க, அவ்வளோதானே. ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதாவது ஈரானில் மட்டும்தான் ஆயில் இருக்குன்னு நினச்சா நம்ம ஆளுங்களை மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது. ஈரானில் மட்டும் இல்லை, எல்லா நாட்டிலையும் இருக்குது. பக்கத்தில் ஏதாவது ஒரு நாட்டில் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. வாணிபம் என்று நடந்து கொண்டு தான் இருக்கும். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது அரசியல், அது வந்து வியாபாரம். அது பாட்டு ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கும். அதில் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. அதே மாதிரி ஈரான் அப்படின்றது வந்து ஒரு இஸ்லாமிய கண்ட்ரி. அதாவது ட்ரம்ப் அவர்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு, எங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதோ அவர் இவரானால தான் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறாங்களே சார் இந்த போராட்டம் பண்ணுறவங்க எல்லாம். இப்போ நான் ஒன்று சொல்கிறேங்க, ஒரு உண்மையை சொல்கிறேன். நான் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் சகோதரர்கள், ஒன்றா பிறந்தவங்க, சரியா? என்னென்னா முஸ்லீம் வந்து இன்னொருத்தருக்கு பிறந்தவங்க, நாங்கள் கிறிஸ்தவங்க இன்னொரு அம்மாவுக்கு பிறந்தவங்க. ஆனால் ஒரே அப்பா. எப்படி? பைபிளில், சரியா? பைபிளில் ஒரே அப்பா ஆபிரகாம்னு இருந்தார். அந்த ஆபிரகாமுக்கு பிறந்தவங்க வந்து அந்த 2 பசங்களும், சரியா? இப்போ பிரச்சனை என்னன்னா, அதாவது முஸ்லீம் வந்து அடிமைக்கு பிறந்தவன். அடிமைன்னு வீட்டில் வேலை செய்கிறாங்களே அவங்களுக்கு பிறந்தவர். இவர் வந்து சொந்த அம்மாவுக்கு பிறந்தவர், கிறிஸ்தவர். உலக நாடுகள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா, உலகத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவனுக்கும் முஸ்லீம் தான் சண்டையே. கிறிஸ்தவனுக்கும் முஸ்லீம் தான் சண்டை. இன்னைக்கு நேற்று இல்லை, இது ஆதி காலத்துலேருந்தே, என் பைபிள் காலத்துலேருந்து அது நடந்துட்டு இருக்குது. இயேசுநாதர் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னதாகவே நடந்துட்டு இருக்குது. அதான் சரித்திரம். அப்போ இப்போ எப்படி நடக்காமல் இருக்கும்? அப்போ ட்ரம்ப் வேணே பண்ணுறாருன்னா இல்லை, இது அந்த காலத்துல நடக்கிற ஒரு சண்டை. இது சரிதான் சார். பட் இருந்தாலுமே எல்லாமே இஸ்லாமியர் கண்ட்ரிகளே தாக்கப்படுறாங்களே சார். ஏன் சார் அவங்க அமைதியாக இருந்தாலுமே மற்ற? ஆமாம், அவன் கிறிஸ்தவன் இஸ்லாமியர் அடிப்பான், இஸ்லாமிய கிறிஸ்தவன் அடிப்பான். இதில் என்னங்க சந்தேகம் இருக்குது? கிறிஸ்தவன் இஸ்லாமியர் அடிப்பான், இஸ்லாமிய இது கிறிஸ்தவன் அடிப்பான். இஸ்ரேல் நாடு அங்கே இருக்குதுங்க. இப்போ ட்ரம்ப் தான் போன முறை அவர் வந்து ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது இஸ்ரேல் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர். தனி நாடுன்னு சொல்லி அங்கீகாரம் கொடுத்து அவங்களுக்கு எல்லா சுதந்திரத்தையும் வாங்கி கொடுத்தார். அப்போ அந்த ட்ரம்ப் இஸ்ரேல் நாட்டுக்கு கட்டாயம் சப்போர்ட் பண்ண தானே செய்வார். இப்போ அதனால் வந்த பிரச்சனை தானே இது. இப்போ ஈரான்காரன் பக்கத்தில் இருக்கிற அந்த இஸ்ரேல் நாட்டுக்காரனுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, இஸ்ரேல் நாட்டுக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. நல்லது தானேங்க அது. நீ பாட்டு உன் வேலையை பார்த்தா அவன் பாட்டு உன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். நீ இஸ்ரேல் நாடுன்றது கிறிஸ்தவ நாடு, ஈரான் முஸ்லீம் நாடு. பக்கத்தில் இஸ்ரேல் நாட்டுக்கு கிறிஸ்தவ நாட்டுக்கு பிரச்சனை கொடுத்தா என்ன ஆகும்? கட்டாயம் ட்ரம்ப்ன்றவர் சப்போர்ட் பண்ண தான் செய்வார். இது
இயல்பாக நடக்கக்கூடிய காரியம். ஆனா இங்க இருக்கிற இந்துக்களுக்கு தான் அறிவு இல்லை. அதான் நான் சொல்ல வரேன், மறுபடியும் அதையும் சொல்ல வரேன். இங்க இருக்கிற இந்துக்கள் என்ன சொல்றாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுது பாஜக வந்து மத சார்புடையதுன்றது. எந்த மதம்னு கேட்டா இந்து மதம். ஆனா இங்க இருக்கிற இந்து பசங்களுக்கு அந்த அறிவு இருக்குதா? இந்துக்களுக்கு சப்போர்ட் பண்ண அறிவு இருக்குதா? எவ்வளவு அழகா இருக்கிறாங்க. ட்ரம்ப் அழகா கிறிஸ்தவ நாட்டுக்கு சப்போர்ட் பண்றாரு, ஏன்னா அவர் கிறிஸ்தவரா இருக்கிறார். அதே மாதிரி இங்க இருக்கிற இந்துக்களுக்கு ஏன் அந்த மாதிரி அறிவு வர மாட்டுது? நாங்க இந்துக்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த முறை நாங்கள் பிஜேபிக்கு தான் நாங்கள் வாக்களித்து பிஜேபியை உட்கார வைப்போம், இப்போ அதை கொஞ்சம் அறிவோடு கூட நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நான் சொல்ல வரேன். சார் சரிதான் சார். இப்போ அது பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலுமே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கிறிஸ்டின்ஸ் அடிச்சுக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னாலுமே ஒரு குரு தலைவராக இருக்கிறவரை வந்து எப்படி கொல்லணும்னு தோணுது அவங்களுக்கு. இப்போ உங்களோட குரு தலைவர் ஒருத்தர் கொல்றாரு அப்படின்னா உங்களால் தாங்கிக்க முடியுமா? முடியாது இல்லை. அந்த மாதிரி தானே அவங்களுமே, ஈரான் கண்ட்ரியுமே. நீங்கள் சாங்ஷன் போடுங்க, நீங்கள் வந்து பொருளாதார தடை பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க, குண்டோட குண்டா அவங்க எல்லாத்தையுமே கொல்றாங்க. குரு தலைவனா கூட இருக்கட்டுங்க, என்ன பிரச்சனை என்னங்க? அந்த குரு தலைவன் வந்து கொடுமையா நடந்திருக்கிறாங்க, தப்பு தானேங்க? மனிதனாக நடந்து கொள்ளவே இல்லைங்க. கொலை வெறி தாக்குதல் பண்ணியிருக்கிறான் ஒவ்வொரு இடத்துலையும், அந்த ஊர் மக்களையே, அந்த நாட்டு மக்களையே. அப்போ அந்த நாட்டு மக்களே வெறித்தனமா அவர் மேல இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த நாட்டு மக்கள் இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கலையே, வெளியில் இருக்க நீங்க தானே எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கிறீங்க. நான் கேள்வி கேட்கறேங்க, அந்த நாட்டு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல. நாட்டு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நல்லது அவன் செத்ததுன்றாங்க. வெளியில இருக்கிற நமக்கு தான் என்ன உள்ள நடந்து நமக்கு தெரியல, விளங்குதா? அப்போ அந்த நாட்டு மக்கள் என்ன சொல்றான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ அந்த நாட்டு மக்கள் பாராட்டுறாங்கல்ல, எப்பா இதோடு ஒழிஞ்சான், கொடுமைக்காரனா இருந்தான், அந்த காலத்து ஹிட்லர் மாதிரி இருந்தான் இவன் என்ன, அதனால இவன் ஒழிஞ்சு நல்லதுன்னு சொல்லும் போது நம்ம எதுக்கு கவலை பண்ணணும்? அந்த நாட்டு மக்கள் சந்தோஷப்படுறாங்க. அப்போ அந்த நாட்டு மக்களோடு கூட சேர்ந்து நம்ம சந்தோஷப்படணும், அதுதான் நம்ம செய்யணும். ஓகே சார், கடைசி ஒரு சின்னதாக ஒரு கேள்வி சார். கமல் அவர்கள் வந்து இந்த டிவியை உடைக்கும் போது இந்த குடும்ப ஆட்சிக்கு தான் ஓட்டு போடுறீங்களான்னு கேள்வி கேட்ட அதே கமல் அவர்கள் நேற்றுக்கு ஸ்டாலின் அவர்களோட பிறந்த நாள் ஸ்டேஜில் சொல்கிறாரு, அதாவது குடும்பம்னு மக்கள் நினைக்கிறவங்களுக்கு வந்து குடும்ப ஆட்சி தான் சரி அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை வைக்க வந்துட்டாரு. எதனால சார் இந்த அளவுக்கு இறங்கி போறாரு? அவர் குடும்பத்தோடு இருக்கிறாரா? அவர் குடும்பத்தை பற்றி என்ன தெரியும் அந்த கமலுக்கு? குடும்பத்தை பற்றி என்னங்க தெரியும் அந்த கமலுக்கு? அதனால குடும்ப ஆட்சின்னு வேறு, எந்த ஆட்சினா ஏதாவது வாயில் வந்ததை உளறிட்டு போயிட்டே இருக்கிறது தான் அவருடைய கதை. கமலுக்கு என்னங்க தெரியும்? கதாநாயகன் தான், நான் இல்லைன்னு சொல்ல, உலக கதாநாயகன் பேர் வாங்கினார். ஆனால் அந்த உலக கதாநாயகத்துக்கு யாராவது மதிச்சாங்களா? மக்கள் மதிச்சாங்களா? ஏன்னா உன் வாழ்க்கை சரியில்லை, தனிப்பட்ட வாழ்க்கை பேசக்கூடாது, இருந்தாலும் குடும்ப ஆட்சி நடக்கட்டும்னு சொன்னதால உனக்கே குடும்பம் இல்லையே சரியா? நீ என்ன குடும்ப ஆட்சியை பற்றி நீ பேசுகிறன்னு நான் கேள்வி கேட்குறேன் இப்போ. சார் உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளையபாவோட பகிர்ந்ததற்கு மிக நன்றி சார். நன்றி.